நற்றுணையாவது நமச்சிவாயவே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடின ஆலந்தான் உகந்து பதிகத்துடைய 6லிருந்து 11வது பாடலுக்கான விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஏற்கனவே 1லிருந்து 5வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ட் 1 வீடியோவா அப்லோட் பண்ணிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. பாடல் 6. திங்கள் தங்கிய சடையுடையானை தேவ தேவனை செழுங்கடல் வளரும் சங்க வெண்குழை காதுடையானை சாம வேதம் பெரிதுகப்பானை மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவி ஏத்தி வழிபட பெற்ற கங்கை யாழனை கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. இதற்கான விளக்கம், ஒற்றை பிறைச்சந்திரன் தங்குற சடையை உடையவனும் அனைத்து தேவர்களுக்கும் மேலானவனும் செழுமையான கடல்ல தோன்றுற சங்காலான வெண்மையான குழைய ஒரு காதுல அணிந்தவனும் சாம வேத கீதங்களை கேட்கறதுல பெரிதும் விருப்பமுடையவனும் மலைமகளான பார்வதி தேவி மாமரத்தோட நிழல்ல சுயம்புவா தோன்றின லிங்கத்தை கண்டு வழிபட அந்த வழிபாட்டை மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டவனும் ரொம்ப வேகத்தோட கீழே இறங்கி வந்த கங்கையை அடக்கி ஆட்கொண்டவனும் கம்பன்ற திருநாமத்துல திருவேக்கம்பம் திருத்தலத்துல வீற்றிருப்பவனும் என்னுடைய தலைவனுமான பெருமான நேர்ல பார்த்து மகிழ அடியேன் இடதுக்கண் பார்வை பெற்றது வியப்பான செயல்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார். பாடல் 7. விண்ணவர் தொழுதேத்த நின்றானை வேதந்தான் விரித்து ஓத வல்லானை நன்னினார்க்கென்றும் நல்லவன் தன்னை நாளும் நாம் உகக்கின்ற பிரானை எண்ணில் தொல் புகழால் உமைநங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கண்ணும் மூன்றுடை கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. இதற்கான விளக்கம், விண்ணவர்களால தொழுதும் புகழ்ந்தும் துதிக்கப்படுபவனும் வேதங்களை விரித்து ஓதும் வல்லமையும் வேதங்களுக்கு பொருள் சொல்ற வல்லமை உடையவனும் திருவிளையாடல் புராணத்தின்படி இறைவன் தன்னுடைய திருவாயால சிவ ஆகமங்களையும் வேதங்களையும் சில முனிவர்களுக்கு எடுத்துரைச்சதா குறிப்பிட்டிருக்காங்க. தன்னை அடைஞ்ச, அதாவது தன்னை சேர்ந்த அடியார்களுக்கு நலனை அருளும் நல்லவனும் நாளும் நம்மால விருப்பப்பட்டு வழிபடப்படுபவனும் எண்ணில் அடங்காத தொன்மையான புகழை கொண்ட உமையன்னையால என்னைக்கும் புகழ்ந்தும் போற்றியும் வழிபடப்படுபவனும் 3 கண்களை உடையவனும் கம்பன்ற திருநாமத்துல இந்த கச்சி ஏகம்பம் திருத்தலத்துல வீற்றிருப்பவனும் என்னுடைய தலைவனுமான பெருமான நேர்ல பார்த்து மகிழ அடியேன் இடதுக்கண் பார்வை பெற்றது வியப்பான செயல்னு சொல்லி இந்த 7வது பாடலை முடிக்கிறாரு சுந்தரர். பாடல் 8. சிந்தித்தென்றும் நினைந்தெழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவன் தன்னை பந்தித்த வினைப்பற்று அறுப்பானை பாலோடு ஆண் நெஞ்சும் ஆட்டுக்கந்தானை அந்தமிழ் புகழால் உமைநங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கந்தவார் சடைக்கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. இதற்கான விளக்கம், தினமும் ஈசனை சிந்தையில நிறுத்தி காலையில எழுந்துக்கும் போதே தன்னை நினைக்கும் அடியார்களுடைய சிந்தையில திகழ்பவனும் உயிர்களோட பிணைஞ்சிருக்கிற வினைய அறுத்தெறிஞ்சு பற்றுக்களை அறவே நீக்கிற வல்லமை கொண்டவனும் பசுவிலிருந்து வர 5 பொருட்களால நீராட்டப்படுவத பெரிதும் விரும்புவானும். இதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். சிவபெருமானுக்கு அலங்காரத்தை காட்டிலும் அபிஷேகம் தான் ரொம்ப இஷ்டம். அதனால அவருக்கு அபிஷேக பிரியன்ற பேரும் இருக்கு. முடிவில்லாத புகழை கொண்ட உமை அன்னையால பெரும் விருப்பத்தோடு வழிபடப்படுபவனும் நறுமணம் வீசுற சடைமுடியை உடையவனும் கம்பன்ற திருநாமத்துல கச்சி ஏகம்பம் திருத்தலத்துல உரைபவனும் என்னுடைய தலைவனுமான பெருமான நேர்ல பார்த்து மகிழ அடியேன் இடதுக்கண் பார்வை பெற்றது வியப்பான செயல்னு சொல்லி இந்த 8வது பாடலை முடிக்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார். பாடல் 9. வரங்கள் பெற்றுழல் வாலரக்கர்த்தம் வாலியபுரம் 3 ரித்தானை நிரம்பிய தக்கன் தன் பெருவேள்வி நிரந்தரம் செய்த நிற்கண்டகனை பரந்த தொல்புகழால் உமைநங்கை பரவி ஏத்தி வழிபட பெற்ற கரங்கள் 8 கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. இதற்கான விளக்கம்,
தான் பெற்றிருந்த வரத்தின் காரணமா செருக்கோட தெரிஞ்சிட்டு இருந்த கொடிய திரிபுரத்து அசுரர்களுடைய வலிமையான கோட்டைகளை எரிச்சு அழித்தவனும், தக்ஷனுடைய பிரம்மாண்டமான வேள்விய கொடூரமான முறையில முடிவுறாத வண்ணம் அழித்தவனும், பல காலமா உலகத்துல எல்லாம் பரந்த புகழை உடைய உமையன்னையால போற்றியும் புகழ்ந்தும் வழிபடப்படுபவனும், 8 கரங்களை உடையவனும், கம்பன்ற திருநாமத்துல கச்சி ஏகம்பம் திருத்தலத்துல வீற்றிருப்பவனும், என்னுடைய தலைவனுமான பெருமான நேர்ல பார்த்து மகிழ அடியேன் இடதுக்கண் பார்வை பெற்றது வியப்பான செயல்னு சொல்லி இந்த 9வது பாடலை முடிக்கிறாரு சுந்தரர். பாடல் 10. எல்கல் இன்றி இமையவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்துமை நங்கை வழிபட சென்று நின்றவா கண்டு வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ள கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. இதற்கான விளக்கம், எந்த ஒரு இகழ்ச்சி உணர்வும் இல்லாம ஈசனுடைய ஒரு பாகமா விளங்குற பார்வதி தேவி மத்தவங்க மாதிரி தானும் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்வாங்க போல தன்னுடைய மனசுல சிவபெருமான தியானம் செஞ்சவளா. ரொம்ப விருப்பத்தோட பெருமான வழிபடுற தன்மைய பார்த்த ஈசன் அன்னை அவர் மேல கொண்ட அன்ப இந்த உலகத்துக்கு எடுத்து காட்ட ஒரு திருவிளையாடல் நிகழ்த்த நினைச்சாரு. கம்பம் நதியில ஒரு பெரிய வெள்ளம் வர செஞ்சு அம்பாளுடைய மனசுல அந்த வெள்ளம் தான் பூஜை செஞ்சுட்டு இருக்கிற சிவலிங்க திருமேனிக்கு கேடு விளைவிக்குமோன்னு அச்சத்தை எழுப்ப, சிவபெருமான் மேல கொண்ட அன்பின் காரணமா பெருமானுடைய திருவுருவத்தை காக்குற நோக்கத்துல அம்பாள் தன்னுடைய மார்பு மற்றும் கரங்களால லிங்கத்தை இருக்க தழுவிக்க, அன்னையுடைய அன்பை இந்த உலகத்துக்கு எடுத்துரைக்கிற வகையில அந்த லிங்கத்திலிருந்து சிவபெருமான் வெளிப்பட்டாரு. இப்படி கள்ள கம்பனா செயல்பட்ட பெருமான, எம்முடைய தலைவனுமான பெருமான நேர்ல பார்த்து மகிழ அடியேன் இடதுக்கண் பார்வை பெற்றது வியப்பான செயல்னு சொல்லி இந்த 10வது பாடலை முடிக்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார். பாடல் 11. பெற்றம் ஏறு கந்த ஏற வல்லானை பெரிய எம்பெருமான் என்று எப்போதும் கற்றவர் பரவப்படுவானை காண கண்ணடியேன் பெற்றதென்று கொற்றவன் கம்பன் கூத்தன் எம்மானை குளிர்பொழில் திருநாவலூரான் நற்றமிழ் இவை ஈரைந்தும் வல்லான் நன்னெறி உலகெய்துவர் தாமே. இதற்கான விளக்கம், இடபமான எருதின் மேல அமர்ந்தவனா பல இடங்களுக்கு செல்பவனும், பெரிய எம்பெருமான்னு எப்பவும் கற்றவர்களால புகழப்படுவானும் ஆகிய பெருமான நேர்ல பார்த்து மகிழ பாக்கியம் கிடைச்சதுன்னும், எல்லா உயிர்களுக்கும் அரசனும் கம்பன்ற திருநாமத்துல கச்சி ஏகம்பம் திருத்தலத்துல உரைபவனும், கூத்தனா பல தலங்கள்ல நடனமாடுபவனும், என்னுடைய தலைவனுமான பெருமான குளிர்ந்த சோலைகள் நிறைந்த திருநாவலூர் தலத்தை சார்ந்தவனும், ஆரூரன்ற பெயரை உடையவனுமான அடியேன். இதுல நம்பி ஆரூரன் தான் வந்துட்டு சுந்தரருடைய இயற்பெயர். அதனால இதுல ஆரூரன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய பெயரை. அதே போல இவருடைய ஊர் பாத்தீங்கன்னா திருநாவலூர். அதனாலதான் இதுல திருநாவலூர் தலத்தை சார்ந்தவனும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் குறிப்பிட்டிருக்காரு. நல்ல தமிழ் பாடல்களை கொண்டு பாடிய இந்த 10 பாடல்களையும் பாடும் வல்லமை பெற்ற அடியார்கள் நல்ல வழியால வர முக்தி உலகத்தை அடைவார்கள்னு சொல்லி இந்த பதிகத்தை முடிக்கிறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த பதிகம் கண் பார்வையில குறைபாடு இருக்கிறவங்க பாடிட்டு வந்தா கண் பிரச்சனைகள் தீரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகாம்பரேஸ்வரர் சுந்தரருக்கு இடது கண் பார்வையை தான் கொடுத்திருப்பாரு. வலது கண் பார்வை யார் கொடுத்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா தியாகேசர் தான் கொடுத்திருப்பாரு. திருவாரூரை சார்ந்த தியாகராஜர் தான் கொடுத்திருப்பாரு. அது மீளா அடிமை அப்படின்னு ஒரு அற்புதமான பதிகத்தை பாடி வலது கண் பார்வையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெற்றிருப்பாரு. அந்த பதிகத்தை நம்ம வருங்காலங்கள்ல பார்க்கலாம். இந்த ஆலந்தான் உகந்து பதிகத்துடைய செய்யுள்கான விளக்கத்தை நான் ஷார்ட்ஸ் வீடியோவாவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பெருசா தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த ஷார்ட்ஸ்லயும் போய் நம்ம வீடியோவை பார்த்துக்கலாம். திருச்சிற்றம்பலம்.